வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் பாசமிகு ஆயர் மேதகு அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியானது அனைவருடைய குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர்ந்திடவும் விவசாயம் செழித்திடவும் கால்நடைகள் விருத்தியடையவும் குழந்தை பேறு கிடைத்திடவும் திருமணம் நடைபெற்றிடவும் வேலை வாய்ப்பு கிடைத்திடவும் தீய சக்திகள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைத்திடவும் சுகப்பிரசவம் நடைபெறவும் வீடு கட்டி முடிக்கவும் வெளிநாடு சென்றிடவும் குடும்ப அமைதிக்காகவும் கடன் பிரச்சனை தீரவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் தவறிய பொருட்கள் கிடைத்திடவும் குடும்பத்தில் இறந்தோரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை பக்தியோடு ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருப்பது நற்கருணை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட இறைமகன் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவாகிய நற்கருணையை பற்றி போதிக்கின்றார். ஆனால்
அவருடைய சீடர்களுள் பலரால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று இயேசுவுக்கு எதிராகவே அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அன்றே இயேசுவினுடைய சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகுகிறார்கள். அன்று முதல் அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து செல்லவில்லை என்று இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகிறது. இயேசுவினுடைய சீடர்களுள் பலர் மட்டுமல்ல, இன்றும் கூட நற்கருணையில் இயேசுவினுடைய பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நம் பாதுகாவலர் புதுமை வள்ளல் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்நாளிலேயே 3 நாட்கள் பட்டினி கிடந்த கழுதையை கூட நற்கருணை நாதரை வணங்கச் செய்து நற்கருணையில் இயேசு உண்மையிலேயே பிரசன்னமாயிருக்கிறார் என்பதை உலகுக்கு உணர்த்தியிருக்கிறார். அந்த நிலைவாழ்வு அளிக்கும் உணவாகிய நற்கருணையை தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆன்ம உணவாக பெற்றுக்கொள்கிறோம். இதனை நன்கு உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 31 42 வரை. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிப்படுத்து என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார்.
லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவிற்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாய் திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிரோடு நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 116. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன். நானும் பணியாள் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறைவசனங்கள் 60 முதல் 69 வரை. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் உயிர்ப்பு பெருவிழா காலத்திலே இருக்கின்றோம். உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடினோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாடினோம். அந்த உயிர்ப்பின் வழியாக ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், வாழும் தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடினோம். உயிர்த்த பெருவிழா கொண்டாடுகின்ற அந்த நாளிலே கல்லறைக்கு சென்ற பெண்களிடம் அந்த வானதூதர் என்ன சொன்னார்? வாழ்வோரை இறந்தோரிடம் தேடுவதேன், நீங்கள் வாழ்கின்ற மக்களுடைய மத்தியிலே சென்று தேடுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவர் கல்லறையிலே இல்லை, அவர் உயிர்த்து விட்டார் என்று அவர் அழகாக சொல்லுகின்றார். உயிர்த்த கிறிஸ்து கல்லறையில் இல்லை, நமக்கு வாழ்வு கொடுக்க நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். நமக்கு வாழ்வு கொடுப்பவராக, நமக்கு மீட்பு கொடுப்பவராக இருக்கின்றார். நாம் கொண்டாடிய இந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு, இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்கின்றோம். அவருடைய பாடுகள் உயிர்ப்பின் வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கின்றார், அவருடைய இறப்பின் வழியாக நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார். இதைத்தான் இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே புனித பேதுரு அதை உறுதிப்படுத்துகின்றார். அவர் ஆண்டவரிடம் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகின்றார். இது பேதுரு எப்போது சொல்லுகிறார் என்று பார்ப்போமே என்றால், ஆண்டவர் சீடர்களை பார்த்து நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று கேட்கின்றார். எந்த நேரத்தில் இவர் சொல்லுகின்றார்? இவர் மக்களுக்கு போதிக்கின்றார்,
போதனையை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லுகின்றார்கள். பிரிந்து செல்லும்போது இவர் கேட்கின்றார், இயேசு கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு போக விரும்புகிறீர்களா என்று சீடரிடம் கேட்டபோது பேதுரு முன்வந்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அழைக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அழகாக சொல்லுகின்றார். இதே பேதுரு இன்னொரு நேரத்திலும் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுவார். ஆண்டவர் சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்பார். பலரும் பலவிதமான பதில் கொடுப்பார்கள். இறுதியாக ஆண்டவர் சீடர்கள் பக்கம் திரும்பி, நீங்கள் என்னை யாரென்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற போது பேதுரு முன் வருவார். நீர் வரவிருக்கின்ற மெசியா, கடவுளுடைய மகன் மெசியா நீர்தான் என்று அழகாக அங்கு நம்பிக்கை அறிக்கையிடுவார். அதே பேதுரு இன்று நம்பிக்கை அறிக்கையிடுகிறார், நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 வரை உள்ள இறைவாக்குகளாக இருக்கின்றது. அதாவது 6ஆம் அதிகாரத்தினுடைய முடிவாக இருக்கின்றது. ஏன் இயேசு சீடர் பக்கம் திரும்பி நீங்களும் போக விரும்புகிறீர்களா என்று கேட்கின்றார் என்று பார்ப்போமே என்றால், இந்த முழு அதிகாரத்தையும் பார்ப்போமே என்றால் அந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்க வேண்டும். அந்த முழு அதிகாரத்திலே ஆண்டவர் அப்பத்தை பழுகச் செய்கின்றார். அப்பத்தை பழுகச் செய்து மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற போது இவர் தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். அழிந்து போகின்ற உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், அழியா வாழ்வு கொடுக்கும் உணவுக்காக உழையுங்கள். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, நான் என்னை உண்பவன் அவன் இறப்பினும் வாழ்வான் என்று அழகாக அவர் கூறுகின்றார். அவர் சொல்லுகின்றார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், எனது இரத்தத்தை பாகம் கொடுக்கிறேன் என்று அழகாக சொல்லுகின்றார். இந்த உணவையும் பானத்தையும் அருந்தும்போது, அவருடைய உடலை உண்டு இரத்தத்தை பருகும்போது நாம் நிலைவாழ்வு பெறுபவர்களாக இருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், நான் நிலைவாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அவரே சொல்லுகின்றார், எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்று அழகாக கூறுகின்றார். அவரது உடலை உண்ண வேண்டும், இரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. எனவே அந்த மக்கள் அவரை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இவர் எப்படி தனது உடலை கொடுக்க முடியும்? இவர் எப்படி தனது இரத்தத்தை கொடுக்க முடியும்? இவர் எப்படி நிலைவாழ்வு கொடுக்க முடியும் என்று அவர்கள் ஐயப்படுகிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள். எனவே ஆண்டவரிடமிருந்து பிரிந்து செல்கிறார்கள். ஆண்டவரை தேடி வந்தார்கள். எதற்காக? அவர் 5 அப்பங்களை பழுக செய்தார். மகிழ்வோடு இன்னும் நமக்கு புதுமை செய்வார் என்று தேடி வந்தார்கள். ஆனால் அந்த புதுமையை தாண்டி உண்மையான நிலையை ஆண்டவர் உணர்த்தும் போது இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இல்லாது பிரிந்து செல்லுகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் நல்லது செய்வார் என்று வருகிறார்கள். ஆண்டவர் நல்லது செய்கிறார். ஆனால் அந்த நல்லது செய்கின்ற வெளி அடையாளத்திலே, பெரிஃபெரிக் என்று சொல்லக்கூடிய அந்த வெளியிலே நின்று கொண்டு விடுகிறார்கள், ஆழ்ந்து செல்லவில்லை. அப்படி பார்க்கின்ற போது நாமும் இன்று புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். சில புதுமைகளை எதிர்பார்த்து, சில வேண்டுதல்களை எதிர்பார்த்து வந்திருக்கின்றோம். நம்முடைய உறவும் இந்த புதுமைகள் நிறைவேற்றப்படுவதில்தான் இருக்கின்றதா, அல்லது ஆண்டவரை உண்மையான மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வதில் இருக்கின்றதா? நாம் புதுமைகளை ஏற்றுக்கொள்வோமே என்றால் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கிறோம். அது நிறைவேறியவுடன் அது முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவரே வாழ்வு கொடுப்பவர், ஆண்டவரே மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வோமே என்றால் வாழ்நாள் முழுவதும் எப்போதும் நமக்கு வேண்டியது கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஏன், நாம் கேட்காமல் இருக்கும் போதும் கூட, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பவராக இருக்கின்றார். ஏனெனில் அவர் வாழ்வு தரும் தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிப்போமே என்றால், குறிப்பாக நற்செய்தி நூல்களை எடுத்து வாசிப்போமே என்றால் அழகாக ஆண்டவர் எப்படி வாழ்வு கொடுக்கும் தெய்வமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் சொல்லுவார்,
நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகின்றார். என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அடுத்து அவர் சொல்லுகின்றார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகின்றார். ஆக நிலை வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்ற இயேசு தெளிவாக தான் யார் என்பதையும் அழகாக விளக்கி சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போமே என்றால் 16வது வசனத்திலே யோவான் எழுதுவார், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்றார். யார் யாரெல்லாம் இந்த மகன் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் அழியாமல் மீட்பு பெறுவார்கள். அதற்காகவே தந்தையாகிய கடவுள் மகனை அனுப்பினார் என்று அழகாக வாசிக்க கேட்டோம். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தது, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மீட்பு கொடுக்க, வாழ்வு கொடுக்க. அவரிலே நம்பிக்கை கொள்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள். இதைத்தான் இயேசுவே சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுவார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி தந்தையிடம் யாரும் வருவதில்லை என்று சொல்லுகின்றார். தந்தையிடம் வருவதில்லை என்று ஏன் சொல்லுகின்றார்? எது நமக்கு மீட்பு என்று பார்ப்போமே என்றால், அதே யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுவார், உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதிலே நிலைவாழ்வு இருக்கிறது என்று சொல்லுவார். நிலைவாழ்வு என்பது தந்தையை அறிவது, தந்தையை அனுபவிப்பது, தந்தையுடைய அன்பை உணர்வது, இதில் அடங்கியிருக்கின்றது. அதுதான் நிலைவாழ்வு. அதற்கு இயேசு சொல்லுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாக நீங்கள் தந்தையை அறிவீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர் தந்தையை வெளிப்படுத்துகின்றார், தந்தையை காட்டுகின்றார். தந்தையுடைய இரக்கத்தை தனது செயல்பாடுகள் வழியாக, புதுமைகள் வழியாக, போதனைகள் வழியாக கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற அந்த கிறிஸ்து அவரே சொல்லுகின்றார், நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்லுகின்ற அவர் நமக்கு நிலைவாழ்வை பெற்றுக் கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த நிலைவாழ்வை கொடுப்பவராக அவர் இருப்பதனால் அவர் நமக்கு தெளிவாக இறை தந்தையை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்ல, நமக்கு வாழ்வு கொடுப்பவராகவும் இருக்கின்றார். யோவான் நற்செய்தி மீண்டும் பார்ப்போமே என்றால் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாழ்வை பெறும் பொருட்டும் வந்துள்ளேன் என்று சொல்லுவார். நானே நல்ல ஆயன் என்று சொல்லிவிட்டு ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் நிறைவாழ்வு பெறும் பொருட்டும் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அதே யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்ப்போமே என்றால் அவர் சொல்லுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசு வாழ்வு கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை தெளிவாக அவரே விளக்குகின்றார். அவரிடம் பேதுரு கூறுகின்றார், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தான் இருக்கிறது என்று கூறுகின்றார். அப்படி என்றால் இந்த வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தான் இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார் என்றால் எப்படி இதை அறிந்து கொண்டார் என்று பார்ப்போமே என்றால், ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார், எல்லாவற்றிற்கும் மேலாக இறை வெளிப்பாட்டுக்கு தன்னையே உட்படுத்தினார். நீரே மெஸ்ஸியா என்று என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது இவர் சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? உனக்கு இதை வெளிப்படுத்தியது தூய ஆவி, மனிதர்களுடைய அறிவல்ல, இது தூய ஆவியினுடைய ஞானம் உனக்கு வெளிப்படுத்தியது என்று சொன்னார். அப்படி என்றால் வாழ்வு கொடுக்கின்ற கடவுளாக நமது கடவுள் இருக்கிறார் என்றால் அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எதில் இருக்கிறது என்றால் நமது நம்பிக்கையில் இருக்கின்றது. நாம் முதலில் நம்ப வேண்டும். நாம் வைத்திருக்கிற அறிவை வைத்தல்ல, நாம் வைத்திருக்கின்ற பணத்தை பொறுத்தல்ல, நாம் வாழுகின்ற மேலான வாழ்வை பொறுத்தல்ல, ஆண்டவரிலே அடிப்படையில் நம்ப வேண்டும். நம்பும் போது ஆண்டவரை பற்றிய அறிவு அதிகமாக வருகின்றது. ஆண்டவரை பற்றிய அறிவு அதிகமாக வரும்போது ஆண்டவரை பற்றிய அன்பும் ஆண்டவரை பற்றிய நம்பிக்கையும் இன்னும் ஆழ்ந்து செல்லுகின்றது. இதைத்தான் புனித அகஸ்தீனார் சொல்லுவார், நம்புவதின் வழியாக ஆண்டவரை அறிகிறோம்,
ஆண்டவரை அறிய அறிய நமது நம்பிக்கை ஆழ்ந்து செல்லுகிறது என்று சொல்லுவார். பல மெத்த படித்துவிட்டு எல்லாம் படித்து விட்டேன், கடவுள் ஒரு நமக்கு தேவையா என்று கேள்வி கேட்பார்கள். தேவையில் இருக்கும்போது கடவுளை தேடி வருகிறவர்கள் தேவை நிறைவேற்றி விட்ட பிறகு எனக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த உறவுகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உறவாக இருக்கிறதே ஒழிய ஆழ்ந்த அன்பை கொடுக்கின்ற கடவுளுக்கும் பக்தனுக்கும் இருக்கின்ற உறவாக அது இல்லை. அப்படி என்றால் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை முழுமையாக கொள்வோமே என்றால் சில வேளைகளில் ஆண்டவருடைய வெளிப்பாடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது, ஆண்டவரிடம் அமர்ந்து நாம் ஜெபிப்போமே என்றால், நாம் சிந்தித்து ஆழ்ந்த ஜெபம் செய்வோமே என்றால், சில வகைகளில் ஆண்டவர் சொல்லுகின்ற செயல்கள் நமக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். ஒருவேளை நீ இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தை விட்டுவிடு என்று சொல்லலாம். நீ பிடித்திருக்கின்ற பாவ நிலையை விட்டு வெளியே வா என்று சொல்லலாம். நீ இப்போது பிறரோடு பொறாமை கொள்கிறாயே, அந்த பொறாமையை விட்டு வெளியே வா என்று சொல்லலாம். பிறரோடு நீ பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறாயே, அதை விட்டு வெளியே வா என்று சொல்லலாம். எதை சொல்லுவார் என்று நமக்கு தெரியாது. தனித்தனியாக ஜெபம் செய்யும் போது ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். அந்த வெளிப்பாட்டை ஏற்று நமது வாழ்க்கையிலே வாழும்போது சில வேளைகளில் இந்த இயேசுவை சென்று பிரிந்து சென்றவர்களைப் போல நாமும் இது நமக்கு ஒவ்வாத வாழ்வு, இது இட்ஸ் டூ மச், இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கலாம். அப்போது நமது ஞாபகத்திற்கு வர வேண்டியது பேதுருவுடைய வார்த்தை, ஆண்டவரே நாங்கள் எங்கே செல்வோம், வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று பேதுருவுடைய வார்த்தையை நமதாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். நாம் அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரிடம் வர வேண்டாம். ஆண்டவரிடம் வாழ்வு பெறுவதற்காக வாருங்கள். அன்றாட தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும். எனவே நம்முடைய உறவு தேவைகளை மையப்படுத்தி அல்லாமல் ஆண்டவருடைய அன்பை மையப்படுத்தி, அவர் மீட்பர் என்ற நிலையை மையப்படுத்தி இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். இதோ இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற வேளையிலே, அதுவும் குறிப்பாக இந்த உயிர்ப்பு பெருவிழா காலத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவர் கொண்டு வந்த தனது இறப்பு உயிர்ப்பின் வழியாக கொண்டு வந்த வாழ்வை நமதாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். நாம் முழுவதும் ஆண்டவருக்கு கையளித்து அவரை நாம் ஏற்று நமது வாழ்விலே ஆண்டவரை மையப்படுத்தி அவரை முன்னிலைப்படுத்தி நாம் எல்லா காரியங்களும் செய்வோமே என்றால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் நிறைவேறும். அந்த காரியங்கள் நமக்கு நிறைவு கொடுப்பதாக இருக்கும், வாழ்வு கொடுப்பதாக இருக்கும். எனவே என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்வாக அமைய, எப்போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய உறவிலே நிலைத்து நிற்கக்கூடிய அருளுக்காக தொடர்ந்து மன்றாடுவோம். இதோ நற்கருணிலே வருகின்ற கிறிஸ்து என்னை உண்பவன் நிலைவாழ்வை பெறுவான் என்ற கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த உணவை உட்கொள்ளுகின்ற நாம் அவரிலே நிலைத்து நிற்க அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லட்டும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. உயிர்ப்பின் வேந்தனே எம் இறைவா, உமது சாட்சிகளாக இந்த உலகை உமது பாதையில் வழிநடத்தக்கூடிய திரு அவை தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உலகில் ஒளிரும் தீபங்களாக இவர்கள் வாழ்வு குன்றின் மேலிட்ட விளக்காக நாளும் ஜொலிக்க வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்க வல்ல தெய்வமே இறைவா, வாழ்வின் பாதைகளை திறந்துவிடும் பொறுப்புமிக்க நிலையில் இருக்கக்கூடிய நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களுக்கு வளமான வாழ்வை வடிவமைத்து தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இவர்கள் சுயநலம் பாராது பொது நலத்தோடு நற்பணிகளை தொடர்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இறைவா, இறை மக்கள் அனைவரும் உம்முடைய உயிர்ப்பின் ஒளியை பெற்று
திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களாக வாழ தேவையான அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நாங்கள் சிறு வயது முதல் கற்றிருந்த திருமறையில் உள்ள ஞானத்தையும் இறை தூண்டுதலையும் ஏற்று வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து அது காட்டும் நெறியில் உமக்கு சான்று பகரும் வண்ணம் உமது விழுமியங்களை வாழ்ந்திடும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் நாயகனே இறைவா, உம் திருமுன் வந்திருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரின் தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்களுக்காக மன்றாடுகின்றோம். மேலும் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து உம் திருக்கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி நாங்கள் எப்போதும் ஒற்றுமையோடு இருக்கவும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு வாழும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்து கூறுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென்று நீர் அறிவீரே. நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வளமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தேன், வளமே தருவாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அழித்து உம்மை நாங்கள் என்றும் புகழ்ந்தேத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
அவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக பாஸ்கா விழாவான இந்த நாளிலே உம்மை இன்னும் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரோ, தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதர் அணிகளும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடு
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பழைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய பதுவை புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமைப்பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையே, சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். தந்தையே, இறந்து போன எங்கள் சகோதர சகோதரியரையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு அகன்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய துடிப்பின் ஓசையினே இறைவா உன்னை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவிலே சுவாசிக்கும் காற்றினிலே, உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். பாடுகிறேன் வாழ்வு பெற வா வா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என்ன அலைகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.